எல்முருகன் திமுகவில் சேரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? எல்முருகன் திமுகவில் சேர விரும்பவில்லை என்பதை ஆதாரத்தோடு இப்போ நீங்கள் மறுக்கணும், அல்லது எல்முருகன் மறுக்கணும். எப்படி மறுப்பார்? சரி, அப்படிப்பட்டதான் இதுன்றீங்க. ஆனால் வந்து இந்த முறை சுலபமாக இருக்காது. திமுக நினைச்சது மாதிரி இந்த தேர்தல் சுலபமாக இருக்காது. எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு சேர கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போகுது திமுக அப்படின்றாங்க. அது திமுக கவலை சார். உங்களுக்கு என்ன கவலை? கூடுதல் சீட்டு கேட்பது எல்லா கட்சிகளுடைய உரிமை. அதை எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வாறு பகிர்ந்து ஒழிக்க வேண்டும் என்ற பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. அவங்க பேசிக்க போகிறாங்க. இப்போ 20 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, பாஜகவோட சேருமா கம்யூனிஸ்ட் கட்சி? அப்புறம் நீங்கள் 200 சீட்லேயும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிட்டோம், நாங்கள் ஒரு 34 தொழிலை மட்டும் போட்டிடுறோம், கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் கூட்டி நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோட வரப்போதா? பிசிக்கு அவங்களோட வரப்போதா? மதிமுக அவங்களோட வரப்போதா? ஒரு 3ஆம் மணி விஜய் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. சார், விஜயே கட்சியை கலைச்சிட்டு அதிமுக இணைய போகிறார் சார். விஜயும் கிருஷ்ணசாமியும் ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்க. எதையாவது சொல்லுங்கள் சார். என்ன சார் சார் கற்பனைன்னு வந்துட்டால் எதை வேணாலும் நினச்சலாம். ஜான் பாண்டியன் தலைமை ஏற்று விஜய் அவர் கட்சியில் சேர போகிறார். எதையாவது சொல்லிட்டு போங்களேன். இப்போ சார் உங்களுக்கு ஆதாரம் வேண்டாம், சொல்லணும் முடிவு பண்ணியாச்சு. எதை வேணாலும் ஜாலியாக சொல்லுவோமே, ஜாலியாக டீ குடிச்சிட்டு எதை வேணாலும் பேசுவோம். ஒபாமாவும் இவரும் கூட்டணி வைக்க போகிறாங்க, ட்ரம்ப்பும் அவரும் கூட்டணி வைக்க போகிறாங்க. என்னத்தை வேணாலும் சொல்லலாம் சார்.